ஏங்க நீங்க சர்ச்சுக்கு போகாதீங்க, இயேசு சரியான ஒரு ரோல் மாடல் கிடையாது, அவர் உங்களுக்கு குருநாதனாக இருப்பதற்கு தகுதியற்றவர், கடவுள்ன்ற வார்த்தைக்கு இயேசு தகுதியற்றவர் அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதருண வேதம், மகாபாரதம், ஷாமலா கிரந்தம், பகவத்கீதை, சிவபுராணம், கந்த சஷ்டி, சைவ சித்தாந்தம், சிவஞான போதம், தாண்டிய மகாபிராமணம், நாலாறு திவ்யபிரபந்தம், பிரம்மசூத்திரம், இங்கிருந்தெல்லாம் ஆகமங்கள் இருந்து வாசகங்களா எடுத்து போடுங்க, சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுல எது கரெக்ட் எது தப்பு, ஆர்குமெண்ட் உருவாகட்டும், வாத பிரதிவாதங்கள் உருவாகட்டும், தப்பே கிடையாது. மக்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்னத்த வாத பிரதிவாதம் உருவானாலும் அன்புக்கு பக்கத்துல இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாதுங்க. நான் அடைய வேண்டிய தண்டனையை இறைவனே மனித வடிவில் அடைந்தார், இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற பெயரில் அடைந்தார் அப்படிங்கிறத ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை இந்த உலகத்தில் நான் பார்க்கவே இல்லை. நாங்க பாரம்பரியமா பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களுக்குன்னு ஒரு வேதத்தை வச்சு நாங்க வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையுமே இல்லை. சம்பந்தமே இல்லாம வெளிநாட்டுல ஒரு போதிக்கப்பட்ட ஒரு கொள்கை, அதை கொண்டு இந்தியாவில புகுத்தி இந்த மக்களை வெளிநாட்டு கொள்கைக்கு அடிமையாக்குறது நல்லா இருக்காது. இல்ல, இது வெளிநாட்டு கொள்கைன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. இப்ப நாம ஒரு வீடியோ கேமராவை கண்டுபிடிச்சது இந்தியாக்காரங்களா? இது வெளிநாட்டு பொருளாச்சே இல்லையா? நீங்க கோட்டு போட்டிருக்கீங்க, இந்த கோட்டெல்லாம் நான் இந்தியாக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸா? இதை வசதியா நீங்க போட்டிருக்கீங்கல்ல. எனக்கு இப்போ ஒரு மைக் வச்சிருக்கீங்க, இந்த மைக் என்ன இந்தியாவில் கண்டுபிடிச்சதா? இது என்ன வெளிநாட்டு பொருள் தானே? இதை நம்ம ஏற்றுக்கொள்ளையா என்ன? நான் என்ன சொல்றேன், அது பயனுள்ளதானால் அதை ஏற்றுக்கொள்வோம். சார் நீங்க சொல்றது வள்ளலாரே சொல்றாரு சார். எது வள்ளலார் சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஒரே கடவுள். நான் வள்ளலார தப்பானவர்னு நான் சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன், அதான் நான் சொல்ல வரேன். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ, நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பு.